பூலாரங்கு ஏன் மேல் லைட்டை போட்டு விடுச்சாருமா ஓஹோ பாட்டு பிளமாவில் இருக்கு. நண்டுக்கு என்ன பாட்டு பிளமா இருக்கு இன்னைக்கு? ஏத்தா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னச்சுமாப்பா? எனக்கு பிடிச்ச பாட்டா? எனக்கு பிடிச்ச பாட்டு இல்லை, நிறைய பாட்டு பிடிக்கும். என்னென்ன பாட்டு? நிறைய இருக்கு. ஒரே சோக பாட்டா பிடிக்கும். கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு கண்பாடு பண்பாடு கண்பாடு இல்ல பறந்தாலும் திசை மாறி திரிஞ்சாலும் கூடு ஒரு கூட்டுல வந்து கூடிடுவோம். என்னென்ன தேவைகள் அடியை கேளுங்கள். ஓஹோ அத்தனை விழுந்துராத நண்டை இங்க சேர்க்காதீங்க. நண்டை சேர்க்க கூடாது சொல்லுவாங்களா? என்னப்பா நண்டு எப்படி உங்க மகளா இருக்கும்? மானசா தான் உங்க மக. நண்டு ஏன் மக லாடு இல்ல ஏன் மக எப்படி 2 பேருக்கு மகளாக முடியும்? நான் தானே உன்னை பெத்தேன். ஓகே சண்டை போடாது. அவர்தான் அப்பாவா? சரிடா செல்லக்குட்டி, உனக்கு சோறு குழம்புக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்பா தான். என்னடா பெத்தா போதுமா? சோறு எங்கேருந்து வரும்? வாட்டர் கேனு பள்ளிக்கூடமே இன்னும் தொடங்கல, அதுக்குள்ள வாட்டர் கேன் வாங்கிடுச்சு நண்டு. அப்புறம் என்ன பாட்டு பிடிக்குது? இந்த பாட்டு என்னமோ ஒரு பாட்டு சொல்லி எழுச்சுமாப்பா. அது என்னமோ நான் கூட சொன்னேன்ல, நல்லா இருந்துச்சுப்பா அந்த பாட்டு. நேற்று வந்து எனது சகோதரிகளுக்கு வணக்கம். நேற்று வந்து உங்க சகோதரிகளுக்கு அந்த முஸ்லீம் கராக்காவில் சிவங்க கரவுங்க. அதாவது வந்து ஒரே அவங்களோட அன்புக்கு நாங்கள் அடிமை. அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். அந்த அக்கா பேர் என்னமோ பேர் சொன்னாங்களே, பேர்லாம் சொல்லாதே. ஆமா அதெல்லாம் ஒண்ணு பேசு. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இரவு வணக்கம். இரவு ஆத்தாங்க காணா மம்மி இந்த டாடி பரபரெல்லாம் இப்போ விளையாடல. டாடி மீட்டிங்ல இருக்காரு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தோம்னு செய்தி பார்த்தேன். இந்த செய்தி வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்ன செய்தி? பெற்றோர் குழந்தைகளுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் நிறையா சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு நானும் பார்த்தேன்ப்பா. ஏப்பா என்னப்பா பிள்ளை நடக்குது நாட்டில்? இதை வந்து நம்ம வந்து என்னைக்கு கேமரா ஆடுது எரும மாடே. பிள்ளைகளுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அதிகமாக. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக, ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். இது யாரு, இது என்ன உறவு, இது என்ன உறவு முறைகளை அறிந்து வாழணும். எதுக்காக ஒரு சமுதாயம் ஒரு இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தண்டனை கூடணும்பா. தண்டனை கரையா இருக்குது. ஆம்பளை ஊர் இப்படி பண்ணி கொடுத்துறாங்க. தண்டனை கூடணும். அப்படியே சுடவும் தானே தமிழ் அது தண்டனை கொடுக்கறதுக்கு உறுதி. ஏன்னா நம்ம மனிதனுக்கு சுய கட்டுப்பாடு வேணும்னு எதுக்கு நான் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா, இந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் வீட்டுகளில் எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கோம். ஆனால் வந்து நல்ல பழக்கத்தை மட்டுமே எடுத்துக்கிறணுன்றதுனால எங்கள் அப்பா அதிகமாக குடிப்பார், நான் குடிக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க அதை செஞ்சு அதை நம்ம செய்யக்கூடாது. எது நல்லதோ அதை மட்டும் செய்யணும். அதனால மக்களுக்கு நான் இன்னமும் சொல்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல கருத்துக்களை மட்டுமே சொல்லுங்க. காதல் வழிக்கு போகாதீங்க தயவு செஞ்சு. பெண்கள் கல்யாணம் முடிச்சுட்டு நீங்க மனைவிமார்களை லவ் பண்ணி பாருங்க. எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க லவ் பண்ணலாம். அந்த காதல் என்னைக்குமே தோற்காது. என்னை பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணம் எங்க நான் மாசமா இருக்க குழந்தை வரப்ப எல்லாம் சொல்றாங்க, அவன் பிடிக்கலன்னு சீமான்னு சொல்லிட்டு குழந்தை ஆம்பளை போய் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க. அதான உலக நடப்பு அப்படின்றாரு. நான் அதில் 4 பேர் அந்த மாதிரி என்னை பிடிக்கலன்னு கல்யாணம் பிடிச்சாலும் என் புருஷன் அம்புட்டு ஒரு காதலோடு இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு பூக்கடையில் பார்த்தீங்கன்னா இது நாச்சியாக இருக்கு. முன்ன அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் பூவை வாங்கி இப்படி தலையில் வைக்கிறதுக்காக முடி எடுத்தேன்னா அப்போ உங்களை தான் ஞாபகம் வச்சு முடி எடுத்து நீங்கள் வைக்கிறப்ப மும்புட்டு கொத்தா முடி எடுத்து வச்சிருப்பீங்களா? எம்புட்டு முடி எடுத்து வச்சுமா பண்ண நினச்சிக்கிட்டே வைக்கிறேன். அந்த அக்கா சொல்லுது, ஏம்மா உன் புருஷன் வைக்கல உனக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷமாம்மா அப்படின்றாங்க. பார்த்தீங்களாக்கா அப்படின்னு. ஆமாம் எனக்கு பார்த்துட்டு அம்புட்டு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. திரும்ப போட்டு பார்த்தேன், நல்லா வச்சுச்சு பாரு. எங்கள் வீட்டுக்காரு நல்ல மனுஷன் கண்டேன். நீ சொல்லவே வேணாம், தம்பி பேசுறது அது பார்த்தாவே தெரியுது. அமைதியான
அதில் 100ல் ஒருத்தருக்கு தாத்தே அப்படி அமையும் எங்கள் அம்மா எங்களோட வளர்த்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் எவ்வளவோ நடிகர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க காட்டுறதுக்கு நான் தலையாட்டுறேன். ஆமாம் ஆமாம், ஏதோ டாபிக்கில் இருக்கும்போது இதை மட்டும் கருத்தை சொல்லி முடிச்சுக்கேன். ஆமாம். ஆனால் வந்து ஏங்க நல்லாத்தங்க இது வளர்க்குறோம், நல்லா இருக்குல்ல, இப்படி சட்டையை போட்டுக்கிறோம் தானே, சும்மா பொத்திக்கிட்டே இருறா, சட்டை துணிமணியே இல்லாத மாதிரி. அண்ணனுக்கு 10,000 நீ எடுத்து போட்டுக்கிறணும், பாப்பா உனக்கு 10,000 பாப்பா எடுத்து போட்டுக்கிறணும், அப்படித்தான் இருக்கணும். பாத்ரூமில் யார் அண்ணன் இருக்கா? இப்போ லைட்டுகள்லாம் அமர்த்தி வைங்க. கரண்ட் புல்லு பிரியத்தையும் கொடுத்தாலும் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் குறைபாடாக இருக்கணும். அப்படித்தான் நடக்குது. 200 யூனிட் இலவசம்ன்றக்காக லைட்டு பகல் பூரா போட்டுக்கிட்டே இருக்காது, நைட்டு பூரா போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போலாம் இந்த ஆட்சிக்கு அப்படியே இந்த ஆளு தான் குற்றம் பண்ணாண்டு உறுதி ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். சும்மாப்பா உண்மையிலே சொல்றேன், கொடுக்கணும்னா இங்க உள்ள சட்டத்திட்ட அப்படி இல்லையே. அப்படி கொடுக்க ஏன் இல்லாம போகுது? குற்றவாளி வெளியே வெயில்ல அப்படி கொடுத்தா ஒரு மனிதர் இருக்காங்க, அவரை நல்லவரா நியாயப்படுத்துறதுக்கு ஒரு மனிதர் இருக்காங்க. சட்டத்துல வந்து அதிகமா ஓட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மனிதனுக்கு தேவை வந்து பாவம் அந்த பிள்ளைகிட்ட பச்சை பிள்ளைகிட்ட என்ன இருக்கு, இப்படி முருக பயலுக்கு தானே. தனக்குன்னு ஒரு துணைவி இருக்கும்போது கண்டதையும் தேடி அலையக்கூடாது. மனிதன் மனம் வந்து அலை பாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குரங்கு மதன்வார் எங்க வீட்டுக்காரு. ஆமா, ஆம்பளையே யாரும் நல்லவன்னு நினைச்சிடாதுன்றாரு. என்னைக்குமே வந்து அப்படி சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லாத. எல்லாரும் வந்து கரெக்டா இருந்துக்கிட்டா எல்லாம் சரியா இருக்கும். எல்லாரும் நல்ல மனுஷலாம், அதுல ஒரு சில பேர் நல்ல மனுஷங்க இருப்பாங்க. எல்லாரும் நல்லவன்னு நம்புறது அது தப்பு. எல்லாருமே நல்ல மனுஷங்க தான், நல்ல எண்ணங்களை மட்டும் நல்லா வளர்த்துக்குங்கன்னு நான் சொல்லுவேன். சரியா? அதனால இது மாதிரி சம்பவங்களை கேட்கும் போது ரொம்ப எனக்கு கோபம் வரும். அதெல்லாம் கொடுக்க முடியாத தண்டனையை நான் கொடுக்கலாமான்னு தோணும். பொறுமை தான் என்னைக்கு கடலும் பெறுதுன்றாங்க. என்னப்பா சாப்பிட்டியாப்பா? எப்படி இருந்துச்சு வத்த குழம்பு? சிம்மப்பா வத்த குழம்பு எப்படி இருந்துச்சு? முட்டையை வச்சு வந்து வத்த குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சீமாப்பா காத்தாட துண்டை போட்டு உட்காந்துருந்தாரு. என்ன விடலாமா அப்படின்ட்டு. சீமாப்பா நீங்கள் ஒரு வீடியோவில் சேலையை வர இன்னொரு முந்தி வைக்க சொன்னீங்கல்ல, நான் அதை வேமா சொல்லிவிட்டேன் கூறு கட்டவன், அதுக்காக என்னைய போட்டு திட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம உடைகளை சரியா உடுத்தணும். எல்லா பெண்களுமே வந்து அதை நீங்க சொல்ற மாதிரியே எல்லாரும் சொல்றாங்க. நீ சேலை கட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் தெரியுது. மாறாம மறைக்கிறது வந்து தவறுன்னு நினைக்க கூடாது. என்னைக்குமே ஒரு பெண் சுடிதார் போட்டா சால் போடணும்ன்றது எதுக்கு சொல்றாங்க? என்னைக்குமே வந்து தன் குழந்தைக்கும் தன் மனைவி தன்னை பாதுகாப்புக்காக மட்டும்தான். சரியா? நான் பாதுகாப்பு வந்து நம்ம கவசத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா யாரும் நம்மளை தேவையில்லைன்னு நினைக்க மாட்டாங்க. சரியா? என்னைக்குமே வந்து பெண் பிள்ளைகளை அதிகமாக பாதுகாங்க, படிக்க வைங்க நல்லா. அதே மாதிரி சமூக கண்ணோட்டத்தில் மாறணும் எண்ணங்கள். மனிதன் ஒரு சில பேர் கேட்குறாங்க, எதுக்கு இசாந்தையும் பூச்சாவையும் மானசாவையும் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டீங்க, பூச்சாவை மட்டும் ஏன் இது தமிழ் மீடியத்தில் விட்டுருக்கீங்க? 5 வரல ஒன்றா இல்லை அப்படி சொல்லாதீங்க. அப்போ அது நாளைக்கு வளர்ந்து வந்து சொல்லும்ல, என்னை மட்டும் தமிழ் மீடியத்தில் சேர்த்து விட்டு என்ன படிக்க வச்சு என்ன நாளைக்கு கேட்டேன்னு. அப்படியெல்லாம் கேட்காது. ஒரு தமிழ் மீடியம் இருந்தால் தான் அது. அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கெல்லாம் 2 வித்தியாசம் கிடையாது. தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் தான் தமிழ் வாத்தியார்கள் தான். அதனால் தமிழ் மீடியம்னு ரொம்ப வித்தியாசமும் இல்லை. தமிழ் இங்கிலீஷ் எது வேணால் மொழி வேணாலும் கற்றுக்கலாம். தமிழ் மீடியத்தை படித்தாலும் வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் வேணாலும் இருக்காங்க. ஏன் அதனால தான் சொல்ல வரேன், எங்கள் நல்லா பூரா ஃபஸ்ட்டு வந்துருக்குங்க. அதனால ஒன்றும் இல்லைங்க. எங்கள் கொரோனா டயத்தில் ஃபீஸ் வந்து பார்த்துங்க கொரோனாவுக்கும் சேர்த்து கட்டுங்கண்டாங்க. சரி இப்போதைக்கு கட்ட முடியல, கொஞ்சம் இதில் படிச்சுக்கிட்டு இருக்கட்டும், அப்புறமா மாற்றிக்கணும்னு நினச்சோம். அப்படியே பார்த்துக்கங்க பூஜாவை அப்படியே விட்டுட்டேன். சரி அதுலேயே படிக்கட்டும், சேர்த்தா சின்ன படிக்கட்டும்னு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லா பிள்ளையும் பிள்ளை தான். அதே இந்த இங்கிலீஷ் மீடியத்தை சேர்த்துருந்தோம். கொரோனா டயத்தில் கொரோனாவுக்கும் சேர்த்து பீஸு கட்டுக்கன்ட்டாங்க. அதோட தான் போய் அங்கிட்டு போய் சேர்த்தது. சரி அப்புறமா கட்டிக்கிடுவோம், அம்பிட்டு பீஸு கட்டுறதுக்கு நம்மளால் முடியாதுன்னு நினச்சோம். அப்படியே அதிலேயே படிக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. அதில் கேட்டிருந்தாங்க. வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? சட்டை இல்லாமல் இருக்கு, அதே துண்டை பொட்டிக்கல சூப்பராக சங்கட்ட இருக்கா? சரி விடுங்க. இது வேலையில் எப்படி போச்சு? வேலை கம்மியாக அதான் வேலை கம்மியாக இருக்குது. என்னாச்சு? ஏன் வீடு கட்டுறாப்புல அந்த வேலையை அவரில் என்ன வேலை இருக்காதா? எனக்கு கண்ணுலேயும் எனக்குள்ளே குத்து அப்படியே வலிக்குதுப்பா. அப்பெல்லாம்மா என்னவா இருக்கும்? அதிக நேரம் மொபைல் பார்க்கறதுனால வேறு சீமாப்பா, நான் எந்த மொபைல் பார்க்குறேன்? இப்படிலாம் பேசாதீங்க. பொழுதுக்கு வேலையை பார்த்துட்டு பொழுதுக்கு இது பண்ணிக்கிட்டு நைட்டில் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன். அதை சொல்கிறேன் அவருக்கு. ஆமாம், நைட் நேரத்தில் முடிச்சு என்ன தூக்கம் வருதுல்ல, அதை சொல்லுங்க ஜிம்மியா.
என்ன செய்யறது? அப்போ தானே எனக்கு போன கையில் தராங்க. அதுக்கு இடையில கொடுக்க வழக்கம் இந்தா எனக்கு கொடுக்கவே மாட்டேன் இவன் தொத்துறேன். அவள் எனக்கு கொடுக்க மாட்டேன் அவள் உழம்புறான். அப்படியே தர்றாங்க. சரி என்ன செய்யறது போங்க நீங்களே பாருங்கன்னு விட்டு தர்றேன். அப்புறம் நைட்டில் தான் அவங்க பிரியா தூங்குறாங்க. அப்போ தூங்குற நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் பார்ப்போமேன்னு பார்க்குறது. எனக்கு 4 தெரிஞ்சா தானே என்ன தேர்ந்து பேச முடியும். சும்மா என்னத்தை பேசுறது? சரி 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 அப்புறம் என்ன ஒரே உருகலாக உருகுது என்ன சின்னப்பா? வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. மழை வரும். எல்லாரும் பாட்டை போட்டு அதுக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் வெயிலில் நாளைக்கு தோசை சுடுவோம். மாடியில் போய் தோசை சுடுவோம். பைக்கு சீட்டில் தோசை சுடுவோம். எத்தனைப்பா? 43 டிகிரியா? அப்படியா டிகிரியா? அது கூட வெயில் கூட டிகிரி பிடிக்குதாப்பா இங்கே. சரியாம்மா நான் தூங்க போகிறேன். அதுக்கெல்லாம் கிளம்பிட்டீங்களா? மணி எத்தனை? 9:30 ஆயிடுச்சா? அப்போ தூக்கம் வந்துடும். சரி எங்கள் வீட்டிலேயே கரெக்டான மணி டயத்தில் தூங்குறது எங்கள் அம்மா, சீமாப்பா, அதுக்கப்புறம் சர்மா குட்டி. மற்ற 3 பேர் நானும் மானசா பூஜா 3 பேரும் டேஞ்சரஸ். விடிய 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 எங்கள் வீடு கிடச்சோட மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த லீவுன்றதுனால கிடக்குறோம். இல்லைண்டா கிட்ட கிடப்போம். காலையில் வெள்ளனதுக்கு பள்ளிக்கூடம் வைக்கணும். இந்த லீவு டைம்ன்றதுனால அப்படி கிடக்க மக்களே. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லார் குடும்பத்திலும் அப்படித்தானா? கமாண்டரில் சொல்லுங்க. சரி பார்த்து இது பண்ணுங்க. கைகள்லாம் பிடிச்சி விடுவா. நீ போட்டு விடுவா. நைட்டுக்கு பிடிச்சி விடுவா. சுடக்கெடுத்து விடுறேன். ஆத்தாடி குற்று நைட்டு சொல்லுங்க சீமானு. ஆமாம் சட்டை உடலேண்டு இது வெக்கப்பட்டு கிடக்காரு. எண்ணெயை மூஞ்சியை காட்டவே இல்லை சும்மாப்பா. மக்களே நல்லா தெரியுறேன்னா கண்ணை கரையேன்னு தெரியுவேன். மதுரை முனியம்மா பெரிய முனியம்மா. என் பேர் முனியம்மா இல்லை சும்மாப்பா. அப்புறம் ஒரு நாளைக்கு பாட்டு பாடுறாருங்க. என்ன பாட்டாவுல அப்படி பாடுறாரு. இப்படி பாடுவாளா? இவரே கிண்டல் பண்ணாண்டா. எப்படி முனியம்மான்றது எப்படி பேர்? எங்கள் பெரியம்மா பேர் முனியம்மா. எங்கம்மா நீ பானுமதினு வச்சு பானுமதினு சொன்னா போதும் சிரிச்சிருவேன். சொல்லுங்கப்பா அதை சொல்லுங்கப்பா. எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் பானுமதின்னு எனக்கு சிரிப்பு வந்துருமா வராது? எவ்வளவு சண்டைனாலும் பானுமதினா சிரிப்பு. பானுமதின்னு கூப்பிட்டாருன்னா போதும் அம்புடு சண்டையும் மறந்துடுவேன். சண்டை ஓட்டி எத்தனை நாளைக்கு நீங்களாம் கோவம் மறந்துருக்கீங்க? நான் ஒரு நாள் கூட கோவம் இருக்க முடியாது. இன்னைக்கு காலையில் கணவன் மனைவி. கணவன் மனைவினா என்னைக்குமே சண்டை போட்டு பேசினாத்தே என் மனசு ஆறும். என்னைக்குமே சண்டை போட்டா சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. கோவம் வந்து யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போயிட்டு அதான் கணவன் மனைவி. எல்லா மக்களும் யார் விட்டு கொடுப்பா? எல்லாம் நீதான் விட்டு கொடுப்பா. அப்படி சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. நீங்க ஆம்பளைன்ற அந்த ஆணவத்தை விடாம பேசுவீல்ல என்கிட்ட. ஆம்பளை பொம்பளை அப்படின்ற ஆணவமே இல்லாத மனிதர்களாக வாழ்வோம். சும்மா தான் சொல்லுவீங்க. நீங்க என்னைக்காவது வந்து சமாதானமாக இருக்கீங்களா? நான் தான் பேசுவேன். சிம்மாப்பா நீ மன்னிச்சுக்கோங்கப்பா நான் பேசுனது தப்புண்டு. நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கலாம் அப்படி? சொன்னதே இல்லையாக்கா. சருவா பத்தியா அப்படியே உடனே வீடியோக்கா சொல்றாரு உங்க அப்பா. நண்டு யார் மன்னிப்பு கேட்டிருக்கா? நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன்னா அப்பா மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவளை காட்டாதீங்க. அவளை காட்டக்கூடாது சிம்மாப்பா. அதெல்லாம் காமிச்சுக்கலாம். அவ பேசையில பேச்ச சவுண்டு கேட்கும். சொல்லு பேச்ச சவுண்டே கேட்கல. யார் தா இது பண்ணிருக்கா? 2 பேரும் எப்ப மன்னிப்பு கேட்ட? ஆத்தாடி நான் சொல்றேன் லட்சுமாப்பா காட்டக்கூடாது. பாப்பாவை காட்டக்கூடாது. குழந்தைய காட்டக்கூடாது. இது குழந்தையா இல்லையான்னு கேட்கும். குழந்தை பேசியிருக்கா அப்படின்னு இல்லைன்னு சொல்லி நான் கொடுப்பேன். அப்போ அது காட்டக்கூடாது. அதுக்கு தான் அவளை சொல்கிறேன். வேற ஒன்றுமே கிடையாது. பல ரூல்ஸ் இருக்குல்ல. என்னப்பா சொல்லு. யார் மன்னிப்பு கேட்பா? அங்கே வர்றா சொல்லு யாரு? நான் தான் சவுண்டா சொல்லு. இப்படி நீட்னேண்டா தெரியாதுல்ல உங்களுக்கு? மாமி நான் தாங்க மன்னிப்பு கேட்பேன். மன்னிச்சிருங்க சிம்மப்பா. பெரிய கோவக்காரி. ஆமாம் பெரிய பெரிய கோவக்காரங்க. கோவக்காரி என்ன? கோவக்காரிக்கு தான் குணமனம் இருக்கும். என்னங்க மக்களே, கோவம் இருந்தால் குணம் இருக்கும். வெளியில் வார்த்தையால் சும்மா பூசி மொழிகிட்டு அப்படியே பாவலா பேசிக்கிட்டு பச்சை பண்ணிக்கிட்டு தெரியுறது நம்மளுக்கு பிடிக்காது. தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு. ஆமாம் அப்படின்னு படாண்டு தேங்காய் போட்டு உடச்சாப்புல உடச்சி போடுவேன். அதுக்கு என்ன செய்யுது? அது என் குணம். பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் தீராதுன்னு சொல்கிறாங்களே. ஏன் சொல்கிறாங்க? அது மாதிரி பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் தீராது. அப்படியே தான் இருக்கும். என்ன நம்ம போக காலம் வரைக்கும். ஏன்னா தேஞ்சியுமே கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கிடுவார். அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுருவேன். என் புருஷன் காலில் வந்து மன்னிச்சுக்கப்பா இனிமே அப்படி பேசவே மாட்டேன். அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்படி நம்மளுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தா நீ பெருசு நான் பெருசுன்னு இருக்க தேவையில்லை. அப்படியே ஓட்டுங்க. சண்டையெல்லாம் பேலாமல் போட்டுக்கிட்டு பிள்ளை குட்டியில் காகான்னு கத்த விட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒரு நாள் இருந்ததில்லை. வாக்கப்பட்டு 18 வருஷம் ஆகுது. ஒரு நாள் இருந்ததில்லை. என்னைக்கு பிள்ளையெல்லாம் காகான்னு கத்துச்சு சண்டை விட்டா?
ஏய் மானு சிரிக்கிறத பார்த்தா சிமா இப்படி இப்படி சிரிக்க வந்து எனக்கு கோவம் வருது. அப்போ உண்மையிலே அப்படி நடந்த மாதிரியே சிரிக்கிறீங்களே எதுக்கு? சும்மா தானே. அப்படி சிரிச்சாப்பா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிலாம் நடக்காம இருக்காங்க. இல்லை உங்களை அழுக விட்டு அப்பாவோட சண்டை விட்டுருக்கனா? அம்மா அழுகாதீங்க அப்பாவா சண்டை போடாதீங்க அப்படின்னு நீ தடுத்துருக்கியா? நீ அடிச்சுறது வேண்டியே உங்கள் அப்பாவை நானும் சண்டை உடையில நீங்களாம் கத்தி அழுதுருக்கீங்களா? எதுக்கு சண்டை வருது அதான் சொல்லுங்க. வைத்தியக்காரி சண்டையே வராது. போடுவோம் ஆனால் பிள்ளைகளை கதற விட்டு கத்த விட்டு அந்த அளவுக்கு கும்பலி பாய்ச்சி சண்டை விடணும். சரி விடு ரொம்ப போர் அடிக்காது. சரி ரொம்ப போர் அடிச்சிருச்சா? குட் நைட் மக்களே, நாங்கள் போயிட்டு வரி தூங்குறோம்.